அன்பே சாயிராம். உன் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் உன் ஆசைகளை பூர்த்தி செய்பவதற்காகவும் உன்னுடைய நம்பிக்கையை வீணாகாமல் இருப்பதற்காகவும் நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்வதற்குமாக அனைத்திற்குமாக உன் சாயப்பா உன் வீட்டு வாசலில் வந்திருக்கிறேன். என்னை சந்தோஷமாக வரவேற்று உனக்கு தேவையான அத்தனை வரங்களையும் கை நிறைய பெற்றுக்கொள் என் பிள்ளையே. உன் அப்பா உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. தைரியமாக இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காகவே உன் அப்பா சொல்லிக் கொடுக்கும் ரகசிய வார்த்தைகள். எந்த விஷயத்திலும் அவசரமோ பதற்றமோ இல்லாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படு. நிதானமான உன்னுடைய அணுகுமுறையே உனக்கு கிடைக்க வேண்டியதும் உன்னிடம் வந்து சேர வேண்டியதையும் மிக சுலபமாக உன்னிடம் வந்து சேர்த்துவிடும். நம் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதும் ஏற்றமாகவும் இரக்கமாகவும் இருக்கிறதே என்று வருத்தப்படாதே, கவலைப்படாதே. தற்காலிகமாக உன் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த சூழ்நிலைகளை நான் உனக்கு சாதகமாக மாற்றி எதிர்பார்ப்பதை, நீ நினைப்பதை, நீ ஆசைப்படுவதை உனக்கு கிடைக்கும்படி நான் அனைத்து விதத்திலும் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். நீ எதிர்பார்ப்பது நடப்பதற்காக நீ பட்ட போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள் அனைத்தையும் உன் அப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தும் உன் அப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். நீ பட்ட சோதனையான காலத்தையும் நீ பட்ட வேதனைகளையும் பார்த்துவிட்டுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்காக உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ரகசிய வார்த்தைகளை கூறுவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய கவனம் முழுவதுமாக அதில் திசை திருப்பி உன்னை வெற்றி அடைய செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நான் பார்த்து கொள்கிறேன். அனைத்தையும் தைரியமாக நீ இரு. அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே. உனக்காக உனக்குள் வெற்றி என்னும் தீபத்தை மிக பிரகாசமாக ஏற்றி வைத்து அந்த வெற்றி என்னும் மகுடத்தை உன் தலையில் நான் சுமத்துவேன். உன் தலையில் நான் சூட்டுவேன். உன் முகத்தில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நானும் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை காண்பதற்காகவே நான் நெடுநேரமாக காத்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே என்னையே முழுவதுமாக நம்பி நீ எனக்கு செய்யும் பூஜையும் நீ எனக்காக ஏற்றி வைக்கும் தீபமும் சாயியே அனைத்துமாக என்று என்னையே நம்பியிருக்கும் உன் நம்பிக்கையையும் நான் என்றைக்கும் வீண் போகும்படி விட்டுவிட மாட்டேன். உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் நடப்பது அனைத்திற்கும் உன் சாயப்பாவே காரணம். நான் அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொண்டே இருப்பேன். இது உனக்காகவே உன் சாயப்பா கொடுக்கும் சொல்லும் ரகசிய வார்த்தைகள். என் அன்பு பிள்ளையே, யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும், யார் உன் மனதை வேதனைப்படுத்தினாலும் அவர்கள் இன்று நன்றாக இருப்பது போல ஒரு தோற்றம் உன் கண்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் துன்பத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களின் மனதை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டே இருப்பவர்கள் நன்றாக இருக்கின்றனே. ஆனால் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மையை மட்டும் நினைக்கும் எனக்கு மட்டும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று வருந்தாதே. கேட்டும் கிடைக்கவே இல்லையே என்று நீ வருந்திய ஒரு விஷயத்திற்கு எனது தர்பாரில் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எவருமே வெல்ல முடியாத இடத்திற்கு நிச்சயமாக நீ செல்லத்தான் போகிறாய். உன்னை நான் வாழ வைக்கத்தான் போகிறேன் மிக பிரம்மாண்டமாக. அவர்கள் பார்வைக்கு வேண்டுமானால் நன்றாக இருப்பது போல தோற்றமளித்தாலும் அவர்கள் வெகு சீக்கிரமாக மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட.
ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர். ஆழ வேரூன்றி நிற்பாய். நிச்சயமாக உன் வாழ்வில் வேரூன்றி நிற்பாய். 1000 பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் கூட அயர்ந்து போகாதே. எத்தனை விதமான சோதனைகள் உன்னை தாக்க வந்தாலும் கூட துவண்டு போய்விடாதே. உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களுக்கு முன்னால் நான் ஆழமான வேரூன்றிய விருட்சம் என்று தைரியமாக சொல்லிப்பார். எனக்கு துணையாக என் சாயிபாபா இருக்கிறார் என்று தீர்க்கமாக சொல்லிப்பார். வந்த கஷ்டம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். நாம் இப்பொழுது எவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதைதான் நமக்கு எதிரில் இருப்பவர்களும் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை உனக்கு தெரிந்திருந்தால் நீ அவர்களுக்கு துளி கூட துரோகம் இழைக்க எண்ண மாட்டாய். மறந்தும் கூட அவர்கள் மனதை காயப்படுத்த எண்ணவே மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயமாக நீ இரக்கப்படுவாய். இன்று நான், நாளை நீதான் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். உன் மனதிற்குள் அதை நினைத்துப்பார். அப்பொழுது உனக்கே புரியும், இன்பத் துன்பம் எல்லாம் சகஜமானது ஒன்றுதான் என்பது உனக்கு மிக தெளிவாகவே புரியும். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் நான் நியாயமான தீர்ப்பு நிச்சயமாக வழங்குவேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். குருஷேத்திர போர் நடக்கும் பொழுது இந்த போர் இப்போது தேவைதானா என்று சிந்தித்து கொண்டிருக்கும் அர்ஜுனனிடம் கிருஷ்ண பரமாத்மா உரையாடிய உரையாடல்கள்தான் பகவத்கீதை அப்படின்னு சக்தி வாய்ந்த புதினமான நூல் உருவாக காரணமாகவே அமைந்தது. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனரிடம் கூறிய ஒவ்வொரு உபதேசத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் கருத்துக்கள் மிக மிக அருமையான கருத்துக்கள். அந்த வகையில் கிருஷ்ண பரமாத்மா கூறிய 8 குறிப்புகள் இதோ நமக்காகவே. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். நிலையற்ற ஒன்றின் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் அதனால் கிடைக்கப் போவது என்னவோ ஏமாற்றம்தான். நித்திய ஜீவன் நம் உடலுக்குள் இருக்கும்போது ஆத்மாவை தவிர இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எனவே நிரந்தரமற்ற நம் உடலை கொண்டு எதையும் யோசிக்காமல் நிரந்தரமாக இருக்கும் உள்ளத்தினால் யோசிப்பது நன்மையை கொடுக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளிலிருந்து தட்டி கழித்து பயந்து ஓடுவதில் விடுதலை கிடைப்பது இல்லை. எதற்காக இந்த பூமிக்கு வந்தோமோ, எதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அதை தயக்கமில்லாமல் தைரியமாக நிறைவேற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்கிறது. ஒரு செயலை செய்ய நினைத்துவிட்டால், அதை ஆரம்பித்துவிட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செயலை முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கும் பொழுது அதில் தோல்வியுற்றால் கூட நமக்கு மன திருப்தி முழுமையாக கிடைக்கிறது. வெற்றியையும் தோல்வியையும் எப்பொழுதுமே சமமாகத்தான் கருத வேண்டும். ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசைகளை நம் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு நம் ஆசைகளை குறைத்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி என்னும் திறவுகோல் நம்மளிடம் தானாகவே வந்து சேரும். சுயநலம் என்னும் தூசியை அகற்றினால்தான் தெளிவு என்னும் கண்ணாடி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கண்ணாடி போன்ற தெளிவான உள்ளத்தை அடைய சுயநலம் என்னும் தூசுகளை துடைத்து தெளிவையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்ய வேண்டும். கோபம் ஒரு மனிதனை முட்டாளாக்கி விடுகிறது. நிதானமாக யோசிக்கும் பொழுது செய்யும் செயலில் அர்த்தம் உண்டாகிறது. கோபத்துடன் செய்யும் எந்த ஒரு செயலும் பயனற்று விடுகிறது. நம் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் ஏறக்குறைய இருக்கவே கூடாத சமநிலையாக இருக்க வேண்டும். பசி, தூக்கம், துக்கம், உடல், இன்பம், துன்பம் எல்லாமே கூடவோ குறையவோ இல்லாமல் சரிசமமான அளவில் நாம் வைத்திருக்க வேண்டும். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம். ஒரு விஷயத்திற்காக நாம்
போராடாத பொழுது அந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பது போல இறைவன் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்துதான் இருக்கிறார். இறைவன் நமக்குள்ளும் இருக்கிறார், அனைவருக்குள்ளும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 8 ரகசியத்தை, 8 மொழிகளை, 8 வாக்குகளை வாழ்வில் கடைப்பிடித்து வந்தாலே போதும், வெல்லவே முடியாத அளவிற்கு உயரத்தை நிச்சயமாக எட்டலாம். வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்கவே மாட்டார்கள். இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும், பகலில் தெரிவதே இல்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாகவே இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய். இருளில் அலைந்து அதை நீ உணரும் போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ மிக தெள்ளத் தெளிவாக உணர்வாய். வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. எனவே எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்து கொள்ளலாம். நேர்மறையாகவே பேசலாம், நேர்மறையாகவே இருக்கலாம். எது வந்தாலும் நேர்மறையாகவே நம் சிந்தனையை சிந்தித்து கொள்ளலாம். நம் எண்ணம் போல், நம் சொற்கள் போல், நம் வாழ்க்கை போல் எல்லாமே நமக்கு நேர்மறையாகவே இருக்கும். எதிர்மறை எண்ணம் நம் மனதில் கூட நுழைய விடாமல் பார்த்து கொள்ளலாம். எப்பொழுதுமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். கிடைக்குமா கிடைக்காதா என்ற விஷயம் கூட நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். நேர்மறையோடு இருந்து பார்க்கலாம். எதை நினைத்தும் யோசிக்காதே. உன்னுடைய வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. நான் உனக்கு கூறுவது இன்றே பலிக்கப் போகிறது பார். நீ நினைப்பது எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் வெற்றியடையும் நேரம் இது. நீயே அதிசயித்து பார்க்கும்படி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் நிரம்பப்படி நான் செய்வேன். இதுவரை உன் வாழ்க்கையில் பார்க்காத சந்தோஷத்தையும், அனுபவிக்காத இன்பத்தையும், மகிழ்ச்சியையும், ஆனந்தத்தையும் ஒவ்வொன்றாக அனுபவிக்கப் போகிறாய். நான் உனக்கான ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறேன். உனக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கியும் இருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் கூறிய அனைத்துமே உன் வாழ்வில் நடக்கும் என் பிரியமே. நான் இவ்வளவு கூறியும் உன் மனம் பொறுக்காமல் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தால், ஒருமுறை கண்களை மூடிக்கொண்டு அப்பா முன் வந்து உட்கார். மனதார சாயப்பாவை வேண்டிக்கொள். வாயார நாம ஸ்மரணத்தினை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புது தெம்பு, ஒரு புது புத்துணர்ச்சி கிடைப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். இப்படி உன் சாயப்பாவிடம் நீ கேட்டால், உன்னுடைய வேண்டுதலெல்லாம் நீ கேட்டுதான் என் காதுகளுக்கு வர வேண்டும் என்றில்லை. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். இப்படி நீ செய்தால் உன் மனம் ஆறுதல் அடையும், நிம்மதியடையும், மகிழ்ச்சியடையும், புத்துணர்ச்சி கிடைக்கும். உன் வாழ்வில் சகல சௌபாக்கியமும் வந்து சேரும். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதம் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணிக்கு இருக்கும் பொழுது வீணாக எதை நினைத்தும் யோசிக்காதே. எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை நீ செலுத்திக் கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். எல்லாமே உன் வாழ்வில் நிச்சயமாக பலிக்கும். அது மட்டும் அல்லாமல் நிறைவாக இருக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் முடியட்டும். இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதை மட்டும் பார். அதிசயம் நடக்கப் போகிறது. நல்ல நல்ல அதிர்வலைகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்க துவங்கப் போகிறது. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை, இனி மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். குழந்தையே, உன் மனதில் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளையும்
1000 கேள்விகளையும் 1000 குழப்பங்களையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாய். அவற்றையெல்லாம் உன் மனதிலிருந்து முதலில் அழித்துவிடு. நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதுமே உன் மனதை வைத்துக்கொள். நல்ல எண்ணங்களை, நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, நிரந்தர நன்மையாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை சிந்தனை செய்வதை விட மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் உள்ள தடையெல்லாம் விலகி அதிர்ஷ்ட காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உன் மனதிற்கு இனியமையானவர், உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் 1000 கஷ்டங்களும் 1000 வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தை போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன், காத்து வழி நடத்துவேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடி கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது. உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையிலிருந்து, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். கண்மணியே, உன் பழைய காலங்களெல்லாம் கனிந்து புதிய பயணத்தில் நீ உன் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறாய். இதுவரை முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிதேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மன போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் சங்கடங்களையும் சோதனைகளையும் இதுநாள் வரை அதிகமாக சந்தித்துள்ளாய். குழந்தையே,
நீ உன் வாழ்வில் அதிகமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். அதிகமாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம், புதுவிதமான ஆனந்தமும் ஆச்சரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்றுதான் அர்த்தம். கண்மணியே, நீ உன் வாழ்வில் புதிதாய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாய். புதியதாய் ஒரு வழி, பிரகாசமான வழி உன் கண்களுக்கு தெரிய போகிறது. அந்த வழியில் பயணிக்கப் போகிறாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் உன்னுடனேயே பயணிப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீ எந்த உலகம் சென்றாலும் உன் அருகிலேயே உன் அப்பா இருப்பேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு. உன் வாழ்வில் இனி எல்லாமே புதிய மாற்றங்களாக நிகழும். புதிய பாதையில் பயணிப்பாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் பயணிப்பேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, நெறிப்படுத்த, உன்னை நல்ல வாழ்க்கையில், நல்ல வழியில் அழைத்து செல்ல, பிரகாசமான வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேன் நான். இப்படியே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் எதுவுமே நிலைக்காது, வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று உன் மனதை காயப்படுத்திக் கொண்டு நீயே வந்து என் பாதத்தில் விழுந்து அழுகிறாய். நான் அடிக்கடி கூறுவது போல 2 விஷயத்தை உன் மனதிலும் உன் கையிலும் பத்திரமாக வைத்துக்கொள். ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று பொறுமை. நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. இனி உன் வாழ்வில் எல்லாமே மாறப்போகிறது. மங்கள செய்தி, இனிப்பான செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. உன் கஷ்டங்கள் விலகும் இனிய நாளாக இனிவரும் நாட்கள் மாறப்போகிறது. எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. பொறுமை என்பது மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனது விருப்பத்திற்கு மாறாக எதுவாவது நடந்தால், ஏதாவது உனக்கு நடைபெற்றால் அதை எதிர்த்து நின்று போராடு. அப்பொழுதும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து விடாதே. உன் சாயப்பா சொன்னதற்காக. எது நடந்தாலும், என்ன நிகழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருப்பேன். அனைத்தையும் என் சாயப்பா காலடியில் சமர்ப்பித்து விடுவேன். என் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை உன் மனதில் மட்டும் வைத்துக்கொள். தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. மற்றவர்களை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பாதே. அமைதியாக இரு. அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்ள இருக்கும் பொழுது வீணாக உன் மனதிற்கு கவலையை இடம் கொடுக்காதே. அந்த பொறுமையையும் நீ வளர்த்து கொள்ள உன் சாயப்பாவிடம் பிரார்த்தனை செய்து கொள். அந்த பிரார்த்தனை உன் மன வலிமையை அதிகரிக்க செய்யும். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது. கண்மணியே, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள 2 விஷயங்கள் முதலில் தேவை. தைரியம் அதற்கு முன்பாக தேவை. இதை வளர்த்து கொண்டால் எதையுமே சந்திக்க சுலபமாக முடிந்துவிடும். எனவே தைரியத்தை உன்னில் வளர்த்துக்கொள். அது இறைவனை உன்னில் வந்து அமர வைக்கும் நிச்சயமாக. அடுத்தது, சுயநலமின்மை உன்னில் இருந்தால் எதுவுமே உனக்கு இன்பமாக தோன்றும். சுகமோ துக்கமோ, நல்லதோ தீயதோ, கவலையோ வேதனையோ அனைத்தும் உன்னை நெருங்காது. அது நெருங்கினாலும் உன்னை தாக்காது. கவலைப்படாதே. உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் இனிய நாளாக இனிவரும் நாள் மாறப்போகிறது. மிகப்பெரிய முக்கியமான செய்தி, ஆனந்தமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. நான் உன் கர்ம வினைகளையெல்லாம் விலக்கி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் என் தங்கமே. இனி உன் வாழ்வில் வசந்த காலம் ஆரம்பம்.